ஸோ ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி, எல்லாருமே ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு போயிருங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். இப்போ எது விட முடிச்சிருந்தோம்னா, நம்ம தேயாங்கோட கண்ணை பார்த்து ஜேகே கொஞ்சம் அப்படி வாங்கியிருப்பாப்புல தலைவையும். ஸோ அதிலேருந்து தான் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஜேகே வந்து பார்க்குறான் தேயாங்கும் பார்க்குறப்ப அவன் தேயாங் வந்து ரொம்ப கோவமாக கையை தட்டி விட்டுட்டு, இங்கே பாருங்க, என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட், நான் வந்து என்னாலலாம் வர முடியாமல் எப்படி இருக்க முடியும், என் ஃபேமிலி எல்லாருமே வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகேட்ட நம்ம தேயாங் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவான். இது கேட்குறது நம்ம ஜேகேக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாகுது. ஏன்னா அன்னைக்கு தானே ப்ரப்போஸ் பண்ணணும், ஹான்ட்டை வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஜேகே வந்து நினச்சிருப்பான். ஸோ இவன் இப்படி சொல்லாட்டியும் அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருக்குது. என்ன நான் சொல்கிறேன் நீ கேட்கவே மாட்டியா, அப்போ பார்த்தாலும் உன்னோட இஷ்டத்துக்கு யார் அப்படின்ட்டு இவன் வாட்டிக்க பான்னு கட்ட ஆரம்பிச்சிருவான் தேயாங்கு ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது. என்னடா இவன் எப்படிலாம் பேசிட்டு இருக்கான், இங்கே பாருங்கள் நான் வந்து வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். சரி, நீ வந்தாலும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி இருந்துக்கோ, பட் வந்து நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். தேயாங்குமே என்ன சொல்கிறேனே தெரியாது, அவன் எதுவுமே பேச மாட்டான், அமைதியாக தான் இருப்பான் தேயாங்குமே. ஜேகே சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். ஆனால் உள்ளே போயிட்டு ஐயோ என்ன கண்ணியா அது அப்படின்ட்டு அவன் ரூமில் உட்காந்து யோசிச்சிட்டே இருப்பான். அவன் கண்ணு இவ்வளோ இருக்கு, கண்ணே தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. ஏன்னா மோஸ்ட்லி அவன் கண்ணை பூரா மறைச்சிருக்கோம்ல, அவன் ஹேரு நம்ம தேயாங்கோட ஹேரை. ஸோ அதனால தான் தலைவே பார்த்துட்டு கண்ணிலே விழுந்துட்டியானா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு லவ்ஸ் ஆயிடுச்சு. லவ்ஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் அவனுக்கு வந்து அந்த கண்ணை பிடிச்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ ஆனால் ஹேண்ட்டை வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு கன்ஃபார்ம் முடிவு பண்ணிட்டான். ஸோ அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு தான் ஆகுது, சரி மறுநாள் தான் ஆகுது. ஸோ மறுநாள் அவனோட பர்த்டே தானே, ஸோ எல்லாருமே இன்வைட் பண்ணியிருப்பான். அதே மாதிரி கிம்மு வந்துடுவான், நம்ம ஹானியும் இன்வைட் பண்ணியிருப்பான். ஸோ எல்லாருமே வந்திருப்பாங்க. ஆனால் வீட்டில் வந்து எப்படி சொல்ல, வீட்டில் வந்து வீட்டுக்கு கூப்பிட்ருக்க மாட்டான். நம்ம ஜேகே வந்து இதை தெளிவாக வந்து வீட்டுக்கு கூப்பிடாம இந்த மாதிரி வெளியே வச்சுக்கிறோம் நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் முன்னாடி ஒரு மார்னிங் டைமில் வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம ஜேகே நம்ம ஜேகே நம்ம டேயாங்கு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே, ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷன்லாம் நல்லா முடிஞ்சக்கப்புறம் டேயாங் வந்து நீ வீட்டில் தான் இருக்கணும், நீ எங்கேயுமே வரக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிடுவான். அங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுவான், அவனோட ஃப்ரெண்ட்னா கிம்மு மட்டும் தானே. ஸோ கிம்மு ஹான் 2 பேர் மட்டும் கூட்டி போவான். கேட்டால் அதான் பார்ட்டியாமா, 4-5 பேர் வந்தோடனே பார்ட்டி. ஸோ இருந்தாலும் ஒரு 3 பேர் இருந்தாலும் பார்ட்டி தான். ஸோ இருந்தாலுமே என்ன பண்ணுவான், போய் கூட்டி போயிட்டு இந்த மாதிரி கிம்மு வந்துடுவான். ஃபஸ்ட் கிம்மு வந்துடுவான் அந்த பார்ட்டி ஹாலில். ஸோ கிம்மு வந்ததுக்கப்புறம் நம்ம ஜேகே சொல்லுவான், இந்த மாதிரி நான் ஹானுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், ஸோ நான் அவன்கிட்ட சொல்லி பார்க்குறேன், நீ வந்து கரெக்டாக இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிப்பேன். கிம்முக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷன் கத்தி விட்டு போயிடுவான். அவன் வந்து உனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு அது ஏன் புரிய மாட்டேங்குது, தேயாங் மாதிரி ஒரு நல்ல பெண் எங்கேயாவது பார்க்க முடியும், அவன் சின்ன வயசுலேருந்து உன்னை லவ் பண்ணுறடா அப்படின்றப்ப இங்கே பாரு எனக்கு தேயாங் மேலே ஃபீலிங் கிடையாது. 2 பேத்துக்குமே வந்து ஒரு எப்படி சொல்ல சண்டை மாதிரி வந்துடுது. ஜேகே வந்து இந்த மாதிரியே சொல்லிட்டு போனான். அப்போ கிம்மு சொல்லுவான், அப்புறம் எனக்கு தேயாங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குடா, நான் தேயாங்க ட்ரை பண்ணிக்கவா அப்படின்ற மாதிரி கேட்பான். ஜேகேக்கு வந்து இது கேட்டோன்னே ஒரு மாதிரியாக இருக்குது, ஏன்னா இவன் புதுசாக ஒரு கதையை சொல்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆமாம், அவன் கிம்முக்கு வந்து தேயாங் வந்து அவன்கிட்ட வந்து தேயாங் வந்து எப்படி சொல்ல, அவனை ஜேகே வந்து பின்னாடியே சுற்றுறதையும் கிம்மு பார்த்துருவான். ஏன்னா கிம்மு வந்து ஜேகேவோட ஃப்ரெண்டு தானே, க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ எப்போ பார்த்தாலும் 2 பேரும் ஒன்றா தான் திரிவாங்க. ஸோ அதனாலே கொஞ்சம் கொஞ்சமாக தேயாங்கை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும் நம்ம கிம்முக்கு. ஸோ டேயாங் மேலே எனக்கு க்ரஷ் இருக்குது, நான் வேணால் ட்ரை பண்ணிக்கிறேன், நீ வந்து இவனை வேணால் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்குற ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கின்றது, ஏன் பொண்டாட்டியே நீ வச்சுக்கிறியா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறான். சொல்ல போனால் இது ஒரு ட்ரையாங்கல் மாதிரி தான் நீ கொண்டு போக போகிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் பார்க்குறான், நம்ம ஜேகே ஒரு மாதிரி ஷாக் ஆகி தான் பார்க்குறான். அதுக்கப்புறம் இங்கே பாரு, உன்னோட ஒய்ஃப் உனக்கு வேணும்னா நீ இப்போயே சொல்லிடு, நான் எதுவுமே பண்ணாமல் நான் அமைதியாக இருந்துக்கிறேன், உனக்கு பிடிக்கலைன்னு சொல்கிற, ஸோ நீ டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணதை விட இப்போயே நான் உனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உன்னைய விட்டு எப்படி சொல்ல விலகிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இவன் வந்து சொல்கிறான், நம்ம ஜேகே சொல்கிறான், இங்கே பாரு எனக்கு தேயாங் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, ஸோ நீ தேயாங் வந்து லவ் பண்ணிட்டா நீ பண்ணிக்க, எனக்கு நோ ப்ராப்ளம், நான் வந்து இன்னும் 1 வருஷத்தில் நான் டிவோர்ஸ் பண்ணிடுவேன், நீ அதுக்கப்புறம் வேணால் நீ வந்து அவனை வந்து மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இதை கேட்குற நம்ம கிம்முக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாது. ஆனால் டேயாங் வந்து ஒரு பக்கம் ஹேட் ஆகும்னு கிம்முக்கு தெரியும். ஏன்னா கிம்மு வந்து அவன் கூடயே தானே இருக்கிறான். ஸோ அதனால் சரி நீ என்ன வேணால் பண்ணிட்டு போ, என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் மட்டும் கொச்சிட்டு போயிடுவான். நம்ம ஜேகேவும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் நம்ம ஹான்காண்டி. ஸோ ஹானுமே உள்ளே வருவான். உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஹான் ஒரு கிஃப்ட்டு கொடுப்பான் நம்ம ஜேகேக்கு. ஸோ ஜேகே வந்து அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு இந்த மாதிரி நான் என்னோடய பர்த்டேக்கு நான் உன்கிட்ட வந்து ஒரு கிஃப்ட் கேட்க போகிறேன், நீ கொடுத்த கிஃப்ட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இங்கே பாரு, நான் வந்து உனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்துருக்கேன், ஸோ நீ அது வந்து ஒரு ஷூ தான், ஓகேங்களா. ஷூ அந்த ஷூவை வந்து நீ போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப அவனுமே போட்டுட்டு ஹான் எனக்கு வந்து உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இது கேட்குற ஹானுக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுது, ஏன்னா அவன் ஃப்ரெண்டாக தானே பார்த்துருப்பான். ஸோ இவன் இப்படி சொல்ல வரையும் என்ன சொல்கிற ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆமாம், எனக்கு வந்து நீ உன்னை ஃபஸ்ட்லேருந்தே பார்த்து வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு, ஸோ நம்ம 2 பேர் டேட் பண்ணுவோம்
பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி கேட்பான். ஸோ ஹான் என்ன பண்ணுவான் யோசிச்சு, இல்லை ஜேகே நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி டாட் எனக்கு உன் மேலேருந்து வந்ததில்லை. ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி இது பண்ணாத அப்படின்னு சொல்லிப்போம். சரி நான் இவ்வளோ நாள் என்னை ஃப்ரெண்டாக பார்த்துட்டேன், கொஞ்ச நாள் வந்து என்கிட்ட பேசிப்பா, டேட் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் வேணாலும் நம்ம 2 பேரும் லவ் பண்ணுவோம் ப்ராப்பராக அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹானுமே சரி ஃப்ரெண்டை வந்து அவாய்ட் பண்ணவும் இல்லை, ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் போயிரும்ல. ஸோ அதுக்கு பார்க்குறான் நம்ம ஹானும். சரி ஓகே டேட் வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே ஓகே சொல்லிடுவான். ஸோ ஜேகேக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படி சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தலைவனுக்கு. சரின்ட்டு அன்றைக்கி அவங்க 2 பேருமே வந்து கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிட்டு கொஞ்சம் ஹான்கிட்ட வந்து அவன் மனசில் இருக்கிறதான் சொல்லுவான். மோஸ்ட்லி ஜேகே வந்து யார்ட்டுமே எதுவுமே சொல்லிக்க மாட்டான். பட் ஹான்கிட்ட வந்து அவன் என்ன நினைக்கிறான், என்ன பண்ண போகிறான் அப்படின்னு எல்லாமே சொல்கிறான். ஸோ அவன்கிட்ட வந்து கொஞ்சம் மனசு விட்டு பேசுகிறானே வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், ஸோ அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இவன் வந்து சொல்கிறான். ஹான் வந்து சரி எல்லாமே அப்புறமேல் பார்த்துக்கலாம் ஜேகே அப்படின்ற மாதிரி தான் அவன் வந்து பதில் சொல்கிறான். ஜேகேக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி இப்போதைக்கு அவனை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேணான்ட்டு ஜேகேவுமே போய் நம்ம ஹான் வீட்டில் போய் அவனோட கார்லேயே போய் விட்டுட்டு வந்துடுவான். விட்டுட்டு பாய் சொல்லிட்டு பார்த்துரு நம்ம நாளைக்கு வந்து காலேஜ் வரப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகே ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே சொல்லுவோம். ஹான் வந்து அதை வந்து ரிட்டர்ன் சொல்ல மாட்டான், மீட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். ஜேகேக்கு அதுவே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ அவனும் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் டேயாங் வந்து எப்படி சொல்ல சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு சோபாலாம் உட்காந்துருப்பான். எப்படா ஜேகே வருவான்ட்டு கண்ணத்திலே கை வச்சுட்டு உட்காந்துருப்பான் பிள்ளை. ஜேகேவும் அப்போ தான் உள்ளே வரான். உள்ளே வந்தாலும் நீ தூங்காமையாக இருக்கிற அப்படி மாதிரி சொல்ல போனால் ஒரு 1 அந்த மாதிரி தான், நைட் 1 அந்த மாதிரி தான் வந்திருப்பான். ஸோ இன்ன வரைக்கும் நீ தூங்காமல் என்ன பண்ணுற, நீ காலேஜ் போகணும்ல, நீ தூங்க மாட்டேன் அப்படி மாதிரி சொல்லுவோம். இல்லை நீ இன்னும் வரலையே, அதனால தான் நான் பார்த்தேன் அப்படி மாதிரி சொல்லுவோம். அதுக்கு வந்து நம்ம ஜேகே சொல்லுவாங்க, இங்கே பாரு நீ எனக்காண்டி இப்போயுமே வெயிட் பண்ணணும் அவசியம் கிடையாது, நீ சாப்பிட்டு தூங்க வேண்டியதா, நீ எதுக்கு நீ வந்து எனக்காண்டி வெயிட் பண்ணுற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கத்தி விட்டு வழக்கம் போல கத்துறதானே அவனுக்கு வேலை. ஸோ கத்திக்கிட்டு என்ன பண்ணுவான், அவன் பாட்டுக்கு போய் ரூமில் போய் படுத்துருவான். இவனுக்காக தானே அவன் சாப்பிடாம கொஞ்சம் கண்டுக்காமே போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை போகிறான். என்ன பண்ணுவான், எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு ரூமில் போய் ஒரு மாதிரி சோகமாகவே போய் படுத்துருவான். ஸோ மறுநாள் தான் ஆகுது. ஜேகே வந்து எப்படி சொல்ல அவனோட கிளாஸுக்கு போகிறான். இங்கே வந்து தேங்க வந்து அவனோட கிளாஸுக்கு போகிறான். அப்போ போகிறப்ப ஜேகேட்ட நம்ம ஜிமினாட்ட வந்து ஒன்று சொல்லிட்டு போகிறோம். இந்த மாதிரி ஜேகே வந்து நேற்று வந்து ஹானுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிப்போம். டே மச்சான் நீ கொஞ்சமாச்சு சேஞ்ச் ஆகடா அப்படின்ற மாதிரி. இல்லைடா நான் சேஞ்ச் ஆக மாட்டேன், இந்த மாதிரி இருந்தால் அவனுக்கு பிடிச்சிருந்தா இப்போ பேசட்டும், இல்லாட்டி பார்த்துக்கலாம், ஒரு வருஷம் கழிச்சு என்னை டிவோர்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்கிறான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட எஃபர்ட்டை வந்து நான் போடுறேன், அவனுக்கு பிடிச்சிருந்தா அதை பார்த்துக்கலாம், இல்லாட்டி பார்த்துக்குவோம் மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டே தான் நம்ம ஜேகே வந்து எல்லாமே நம்ம ஜிமின்கிட்ட சொல்லிட்டு போகிறான். ஜிமினுக்குமே நம்ம டேயாங் நினச்சி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இங்கிட்டு தான் கிம்மு தான் என்ன பண்ணுறான், டேயாங்க பார்த்தோன்னே குடுன்னு ஓடி போகிறான் அவனோட கிளாஸுக்கு. ஓடி போயிட்டு நில்றா அப்படின்ற மாதிரி சொல்லப்போனால் கிளாஸ்க்குள்ளே போகிறதா, ஆனால் போகிறப்பே கிம்மு வந்து நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி நேற்று வந்து ஹானுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டான் ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தெரியும் அப்படின்னு சொல்லி ஹான் என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் வந்து நம்ம கிம்மிட்ட கேட்பான். ஸோ கிம் என்ன சொல்லுவான், இந்த மாதிரி ஹான் வந்து டேட் பண்ணான்னு சொல்லிட்டான்டா அப்படின்னு சொல்லுவோம். இது கேட்க நம்ம டேயாங் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னடா வந்து அவனும் ஓகே சொல்லிட்டாரா, அப்புறம் எங்கள் 2 பேருக்கு மேரேஜ் எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவேன். இல்லை அதெல்லாம் அவனுக்கு தெரியாது, அதனால தான் ஓகே சொன்னாடி, அவங்க எப்படியும் யாராக இருந்தாலுமே ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு இருப்பேன். ஆமாம் கிம்மன் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவானா. போகிறப்ப உனக்காக தான் நான் இந்த ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுப்பான். ஸோ இதை வந்து நம்ம ஜேகே வந்து பார்த்துக்கிறான். ஏன்னா அவனும் நம்ம கிம்மும் ஒன்றா தான் கேண்டீன் போயிட்டு 2 பேருமே வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குவாங்க. ஜேகே வந்து அப்பயே கேட்டுவான், யாருக்கு அந்த கூல்ட்ரிங்க்ஸு, இது வந்து நீ குடிக்க மாட்டேயே அப்படின்ற மாதிரி கேட்குறேன். இது வந்து எனக்கு பிடிச்ச பர்சன் காண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் தேங்கிட்ட போய் கொடுப்பான். இதை பார்க்குற ஜேகேக்கு வந்து எங்கேயோ ஒரு பக்கம் எப்படி ஜெலஸ் வந்து உண்டாகுது. இதை பார்க்குறப்ப பெருசாக காட்டிக்கல ஓகேங்களா. அது வந்து அவங்க பின்னாடியே நிற்பான். டேயாங்கும் சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூல்ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு, எனக்கு இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ரொம்பவே பிடிக்கும், எனக்காக இந்த ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உள்ளே போயிடுவான். ஜேக்குமே இதை பார்க்குறான், அவனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் பெருசாக கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு போய் ஹான்கிட்டயே தான் பேசிட்டு திரியிறான். ஹானும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜேகேட்டையும் பேசிகிட்டு இருக்கான். பட் ஹானுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிம்மு மேலே தான் ஃபீலிங் வருது. ஏன்னா கிம்மு வந்து பெருசாக ஹானை கண்டுக்க மாட்டேன். எப்படி சொல்லணும், ஹான் வந்து அந்த கிளாஸ்லவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கிற பர்சன். ஸோ ஹானு நல்லா படிக்கிற பையனும் கூட. ஸோ இருக்கிற எல்லா பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் ஹானை வந்து பிடிக்கும். பட் ஹானுமே ஒரு ஆள் கண்டுக்க மாட்டானா, அது நம்ம கிம்மா மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால தலைவனுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் வந்து அவன் வந்து கிம்ம லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இது வந்து நம்ம ஜேகேக்கும் புரியுது. பட் வந்து அவன் வந்து அவனை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதனால் பெருசாக கண்டுக்காம கொஞ்சமாக வந்து ஹான் வந்து ஜேகே விட்டு கொஞ்சமாக விலகிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் தள்ளி தான்
போய்கிட்டு இருக்கா நம்ம ஹானும் ஜேகே விட்டு. அங்கிட்டு வந்து நம்ம கிம்மு வந்து நம்ம டேயாங் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக சுற்ற ஆரம்பிக்கிறான். சொல்லப்போனால் டேயாங் வந்து அப்பப்போ பார்க்குறது, ஒரு மாதிரி அவனை பார்த்து சிரிக்கிறது, அவனை பார்த்தாலே ஹாய் சொல்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான் நம்ம ஹானு. அது வந்து நம்ம கிம்முக்குமே என்ன தெரிலடா இந்த கிம்மு பையன் வந்து நம்ம இப்படி என்கிட்ட எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான்டா, ஃப்ளட் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மின்ட்ட வந்து நம்ம டேயாங் சொல்லுவான். எனக்குமே அதான்டா டவுட்டு, அவன் என்னமோ அவங்ககிட்ட வந்து ஒரு நங்கூரத்தை போறியான்னு நினைக்கிறேன், நீ எதுக்கு கொஞ்சம் சேஃபாகவே இருறா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எனக்கு அதெல்லாம் பேசி கிடையாது, யாரும் இனியே பார்க்க மாட்டேங்குது, அதான் எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்கே அப்படி மாதிரி நம்ம டேயாங் எப்பயும் போல தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஹான் வந்து டேயாங் வந்து விடுற மாதிரியே இல்லை. அவனோட எப்படி சொல்ல, அவன் விளாண்டுட்டு இருக்கிறப்ப போய் தண்ணி கொடுக்குறது, அவனுக்கு வந்து சொட்டாச்சுன்னா அதை வந்து அவனோட கச்சி பச்சு துடைக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ஜேகே கொஞ்சம் 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 ஜெலஸ் ஆகுதுன்னே வச்சுக்கோங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்தோடனே ஹான் வந்து டேயாங் கால் பண்ணிடுவான். டேயாங்குமே எப்பயுமே கிம்மு வந்து கால் பண்ணிடுவான். ஸோ கிம்முமே எப்பயும் போல் நம்ம டேயாங்கோ அட்டன் பண்ணி கால் பண்ணி ரொம்ப நேரம் பேசுகிறது. இப்போலாம் வந்து எப்படி சொல்லலாம், டேயாங் வந்து சமைச்சு வைப்பான், ஆனால் நம்ம ஜேகே வந்து சாப்பிடவே மாட்டான். ஆனால் டேயாங் வந்து இப்போ அவனுக்கு மட்டும் சமைக்கிறான், ஜேகேக்கு சமைக்கிறதே கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்க்குறான். எப்பயுமே டேயாங் வந்து வெயிட் பண்ணி ஜேகே கூப்பிட்டு சாப்பிட்றீங்க வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவான். ஆனால் இப்போலாம் கூப்பிட்றதும் கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகேவை விட்டுட்டு நம்ம டேயாங் தான் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கான். ஸோ இது வந்து ஜேகேக்குமே புரியுது. கிம்மு நம்ம ஹான் போகிறத விட இப்போ ஜேகேக்கு வந்து நம்ம டேயாங் போகிறதா கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்ல, ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறான், ஜேகே பார்க்குறான், என்னடா இவனும் போய்கிட்டு இருக்கான், இவன் என்ன ரொம்ப ஓவராக பண்ணுறான்ட்டு ஒரு மாதிரி கடுப்பில் என்ன பண்ணுவான், அப்பப்போ நம்ம டேயாங்கை பிடிச்சி திட்டு, எப்போ பார்த்தா ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறவனுக்கு தான் வேலையா அப்படின்னு கேட்கணும். இப்போ டேயாங்கமே எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டான். நான் பேசினா உனக்கு என்ன, இன்னும் ஒரு வருஷம் வந்து நம்ம டிவோர்ஸ் தானே பண்ணிக்க போகிறோம், ஸோ என்னோட லைஃப்பை நான் பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். இந்த கேட்குற நம்ம ஜேகேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா இது வரைக்கும் டேயாங் வந்து நம்ம ஜேகேவை எதிர்த்து பேசுனதே கிடையாது. ஏன் அவன் என்ன சொன்னாலும் சரி ஜேகே பார்த்துக்கலாம் ஜேகே, ஐ லவ் யூ ஜேகே அப்படின்னு அவ்வளோ ஸ்வீட்டாக க்யூட்டாக பண்ணிகிட்டு இருந்தவன் இன்னைக்கு வந்து இப்படிலாம் பேச ஒட்டியோ ஜேகேக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்டா இவன் இப்படிலாம் பேசுகிறான், இது வரைக்கும் இப்படிலாம் பேசுனது இல்லையன்ட்டு. ஸோ அவனுக்கு கொஞ்சம் கடுப்பாகவே இருக்குது. இவன் எப்பயும் போல் ஃப்ளட் பண்ணிட்டு அங்கிட்டு இங்கிட்டு இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறான் நம்ம டேயாங்கு. அதாவது நம்ம டேயாங் வந்து கிம்மு ஃப்ளட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தெரியும். டேயாங் வந்து ஏன் கோஆப்ரேட் பண்ணுறான்னு தெரில. ஸோ அவன் வந்து அப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்கிறான். இதெல்லாம் பார்க்குறப்ப ஜேகே வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஹான் கையை இதை வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான்னு தெரியாமல் என்ன பண்ணினா ஹான் கையை ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு, ஹான் நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன், உன்ட்ட நான் முதலே சொல்லிட்டேன், நீ எனக்கு இப்போ பதில் சொல்ல வேண்டிய நேரம் அப்படின்ற மாதிரி கேட்பான். ஸோ இது வந்து ஹானுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. ஜேகே அப்படின்னு சொல்லணும். என்ன ஹான் உனக்கு வந்து என்னை இன்னும் பிடிக்கலை, கிட்டத்தட்ட நம்ம பழகி 1 மந்த் ஆகுது. ஸோ நீ இன்னும் என்கிட்ட சொல்லாமல் இருந்தால் இது என்ன நியாயம், ஸோ நீ உனக்கு இந்த 1 மந்த்தில் என் மேலே கொஞ்சம் கூடமா ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னு மாதிரி கேட்பான். இப்படி கேட்குறப்ப நம்ம ஹானுக்கு என்ன சொல்ல முடியும், ஜேகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். இங்கே பாரு ஹான், உனக்கு வந்து நான் எவ்வளவோ டைம் கொடுத்துட்டேன், 1 மந்த் யார் தான் வெயிட் பண்ணுவான், நம்மளும் எவ்வளோ நாள் தான் டேட் போய்கிட்டே இருக்கிறது, ஸோ நீ சொல்லு அப்படின்னு சொல்லிப்பான். இவன் சொல்லுவான் சரி ஓகே அப்படின்ற மாதிரி. இவன் வந்து எப்படி சொல்ல, ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு போகக்கூடாதுன்ட்டு இவன் இந்த மாதிரி சொல்லிடுவான் ஓகேன்ட்டு. ஏன்னா இதை வந்து கிம்மு பார்க்குறான், அப்பாடி நம்ம ரூட்டு கிளியரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், டேயாங்கிட்ட போய் டேயாங் எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு டேயாங் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்குற டேயாங்க் வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்க, பாரு நான் வந்து ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் அப்படி மாதிரி நம்ம டேயாங் சொல்லுவோம். எனக்கு தெரியும் நீ 1 வருஷம் கழிச்சு நீ வந்து ஜேகே வந்து டிவோர்ஸ் பண்ணிடுவேணும். ஸோ எனக்கு வந்து உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் உன்னை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறேன், உனக்கு என்னென்ன தேவையோ அதை அனைத்தையும் என்னால் பண்ண முடியும், நானும் கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி தான், உன்னை ஜேகே அளவுக்கு பார்த்துக்க முடியாட்டியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உன்னை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிடுவேன் அப்படி மாதிரி ரொம்ப ஜென்டில்மேனாக நம்ம கிம்மு வந்து நம்ம டேயாங்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான். ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடியே நம்ம கிம்மு வந்து ஜேகேட்ட வந்து எல்லாமே சொல்லிடுவான், அந்த மாதிரி அன்றைக்கி டேயாங்க்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாமே ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுவான். இது கேட்குற நம்ம ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்ல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனால் வெளியே எதுவும் சொல்லிக்க முடியாது. ஏன்னா ஃப்ரெண்டு தன்னோட ஒய்ஃபுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறான் அப்படின்ட்டு அவன் வந்து சொல்கிறப்ப ஜேகேனால என்ன சொல்ல முடியும், ஃபஸ்ட்டு வந்து ஜேகேக்கு பிடிக்காது தானே. ஆனால் ஜேகேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பிடிச்சிருக்கேன். பட் அவன் வந்து கொஞ்சம் அக்லியாக இருக்கான் அப்படின்ட்டு நினச்சி இவன் வந்து படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மட்டன் தட்டிட்டு அவனை வந்து ஒரு மாதிரி பேசிட்டு இந்த மாதிரியே இருந்தனால ஜேகேக்கு அந்த லவ் புரியலை. ஆனால் இப்போ வந்து தன்னை விட்டு போகிறான் அப்படின்றனால அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகேக்கு அவனோட லவ் புரியுது. ஆனால் இப்போ விட்டு போயிட்டு இருக்கானே, நீ என்ன பண்ண முடியும். ஸோ இவன் பார்க்குறான் ஜேகே தான் சரி இங்கே போங்க டின்னருக்கு, இந்த இதில் இந்த ஹோட்டலில் வந்து நல்லாயிருக்கும் ஃபுட்டெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் தான் அனுப்பியோ விட்டுருப்பான். ஸோ கிம்மு வந்து சொல்கிறப்ப இல்லை எனக்கு இப்போதைக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை கிம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். சரி ஓகே நீ 1 இயர்
1 இயர் இல்லை, இன்னும் 1 மந்த் தான் இருக்குது, நீ அவனும் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிப்போம். ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. சரி அப்போனா டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமாச்சு நம்ம 2 பேரும் டேட் பண்ணுவோம், உனக்கு அதுக்கும் மேலேயும் என்னை பிடிக்கல அப்படின்னா உனக்கு பிடிக்கலாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப நம்ம டேயாங்குமே வந்து ஓகேன்னு சொல்லிடுவான். இதை வந்து ஜேகே வந்து எப்படி சொல்ல, ஜேகேட்ட வந்து நம்ம கிம் வந்து எல்லாமே சொல்லுவோம், இந்த மாதிரி அவன் இப்பெல்லாம் சொல்லிட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஜேகேக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ஏன்னா அவன் வந்து நோ சொல்ல கிடையாது, ஓகேங்களா. ஸோ அதனால் அவன் ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கா. அவன் பாரில் தான் இருப்பான், ரொம்ப அதிகமாக குடிக்கிறான். ஸோ குடிச்சிட்டு நம்ம டேயாங் வந்து வீட்டுக்கு வந்துடுவான். ஸோ கிம் தான் வந்து வீட்டில் வந்து விடுவான். ஸோ விட்டுட்டு நம்ம டேயாங் வந்து உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஜேகே வந்து காலிங் பெல் அடிக்கிறான். அப்போ அன்னைக்கு வந்து ஒரு 10 o'clock வந்துடுவான் நம்ம ஜேகே. ஸோ என்னடா இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டான், ஆச்சரியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டேங் 10:30க்கெல்லாம் தூங்க போயிடுவான். தான் 1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் நம்ம ஜேகே கண்டி வெயிட் பண்ணியே உட்காந்துருப்பான். பட் கொஞ்ச நாள்லேயே அவன் என்ன பண்ணிடுவான், 10 மணி 9 மணிக்கே தூங்க ஆரம்பிச்சிடுவான். ஸோ இந்த டயத்துக்கு வந்துட்டானே ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போய் கதவெல்லாம் ஓப்பன் பண்ணால் செம்ம போதையில் வந்திருப்பான் நம்ம ஜேகே. ஸோ டேயாங் பார்க்குறா, என்னடா அவ்வளோ போதையில் வந்திருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பார்க்குறான். டேயாங் வந்து ஹக் பண்ணிட்டு மை க்யூட் ஒய்ஃபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறானா. டேயாங் வந்து என்ன புதுசாக பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரின்ட்டு என்ன பண்ணுவான், போய் தூக்கிட்டு போய் அவனோட ரூமில் போய் விடுவானா. அப்போ வந்து ஜேகே வந்து அவனோட கையை விடாமல் வச்சுருப்பான், அப்படி சொல்லி விட்டுட்டு போகலான்னு போயிட்டு இருப்பான். அப்போ கையை பிடிச்சிக்கிடுவானா நம்ம ஜேகே. கையை பிடிச்சிட்டு கையை ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு டக்குன்னு இழுத்துருவான். இழுத்துட்டு பெட்டில் போட்டு உனக்கு வந்து என்னை இப்போ வந்து பிடிக்கலையா, ஸோ என்னை விட்டுட்டு நீ போகலான்னு நினைக்கிறியா, எனக்கு வந்து இப்போ தான் உன்னோட அருமைலாம் தெரியுது, என்னை விட்டு நீ போனால் நான் எப்படி இருப்பேன் நீ நினச்சி பார்த்தியா, உனக்கு அப்போ வந்து நம்ம டேயாங் தான் சொல்லுவான், உனக்கு வந்து ஹானா தானே பிடிக்கும், இப்போ என்ன புதுசாக நீ கதை கட்டுற அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே நம்ம டேயாங் வந்து ரொம்ப கோவமாக வந்து நம்ம டேயாங் வந்து ஜேகேட்ட கேட்பான். ஜேகே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அவனை தான் பிடிச்சிச்சு, நான் இல்லைன்னு சொல்லலாம், நான் என்றைக்கு உன்னோட கண்ணை பார்த்தேனோ அந்த பியூரான லவ்வை பார்த்தேனோ அப்போலேருந்து ஓப்பனாக சொல்கிறேன், நான் விழுந்துட்டேன்னு தான் சொல்லணும். எனக்கு உன்னை அவ்வளோ பிடிச்சிச்சு, அந்த கண்ணை பார்க்குறப்ப நான் விழுந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து ஹானை பிடிச்சிருக்கான்னு கேட்டேன்னா கிடையாது, நான் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் உன் மேலே இருக்கிற அந்த கோவத்தில் உன் மேலே இருக்கிற அந்த லவ்னால தான் நான் வந்து அவங்ககிட்ட வந்து ஜெலஸ்னால தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனால் இப்போ அவனுக்கும் என்னையும் பிடிக்கல, அவன் என் கூடயே இருந்தாலும் எனக்கு அந்த லவ் வந்து அவன்கிட்ட இருந்து கிடைக்கல. பட் நீ என்னை விட்டு விலகுறப்போ உன்னோட லவ் வந்து எனக்கு கிடைக்காம போயிருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே வந்து ஒரு மாதிரி டேயாங் வந்து ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுவான். இதை பார்க்குற டேயாங்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியும். டேயாங் வந்து நம்ம ஜேகே முதுகு வந்து மெதுவாக தட்டி கொடுப்பானே. அப்போ ஜேகே வந்து என்ன பண்ணுவான், மெதுவாக போய் டேயாங்கை கிஸ் பண்ணுவான். கிஸ் பண்ணுறப்ப நம்ம ஜேகேக்கு சார் நம்ம டேயாங்க்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகுது, என்னடா இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்க்குற ஷாக்கம். அப்போ முழிச்சிட்டே இருப்பான். முழிச்சிட்டே இருக்கப்போ டேயாங் நம்ம ஜேகே வந்து மெதுவாக அந்த கிஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு மெதுவாக நம்ம டேயோட கண்ணை பார்ப்போம். கண்ணை பார்த்துட்டு எனக்கு உன்னைய வந்து பிடிக்காதுன்னு தான் நினச்சேன், பட் இவ்வளோ சீக்கிரமாக உன்னைய வந்து பிடிக்கும்னு நினைக்கல, இனி 1 மந்த்தால் நீ என்னோட ஒய்ஃபு, இதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃப் கிடையாதுல்ல நீ அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அப்போ வந்து நீ 1 மந்த் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நம்ம டே சொல்லுவான். ஸோ டே சொல்கிறத பார்த்துட்டு உனக்கு ஏன் நீ வந்து இவ்வளோ பிடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிப்போம். அப்போ வந்து டேயாங்க சொல்ல ஆரம்பிப்பான், எனக்கு வந்து நான் சின்ன வயசில் வந்து நான் ரொம்பவே லோன்லியான பர்சனாக இருந்தேன், யாருமே என்கிட்ட வந்து அவ்வளோவா பேச மாட்டாங்க ஜிமின் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து, ஆனால் நீ என்னோடய லைஃப்பில் வந்த ஃபஸ்ட் டைமு என்கிட்ட வந்து எல்லாருமே வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க, பட் என்னையே பார்த்துட்டு நீ என் பக்கத்தில் யாருமே உட்காரவே யோசிப்பாங்க, ஆனால் நீ என் பக்கத்தில் வந்து உட்காந்த அன்றைக்கி உட்காந்துட்டு நீ வந்து படிக்கணும், நீ இப்படியே இருக்கக்கூடாது, நீ எனக்கு அட்வைஸ் பண்ண. செகண்டு எனக்கு வந்து நீ அப்பப்போ மோட்டிவேஷன் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் சொல்கிறப்ப எனக்கு உன்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, உன்னோட கேரக்டரும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போதுக்கப்புறம் தான் நீ என்னோடய லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஹாப்பினஸ்ஸாக மாறின, அதுவே போக போக லவ்வாக மாறிச்சு. இது வந்து ஜஸ்ட்டு உனக்கு கேட்க அப்படி இருக்கலாம், பட் என்னோடய இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும், ஏன்னா யாருமே என் கூட பேசாதப்போ என் பக்கத்துலேயே உட்கார யோசிக்கிறப்ப நீ அன்றைக்கி வந்து உட்காந்தப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, ஏன்னா சின்ன வயசுலேருந்து என் பக்கத்தில் யாருமே உட்கார யோசிப்பாங்க, ஏன்னா நான் இவ்வளோ ஹேர் வச்சுருக்கேன், நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்ட்டு என்னை வந்து பாடி ஷேம் பண்ணாங்க, பட் நீ அதை எதுவுமே பார்க்கலன்றப்ப எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி, ஆனால் இப்போ தானே தெரியுது உனக்கு, இப்போலாம் நீ வந்து அதெல்லாம் பார்த்து தான் நீ வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சதில்ல ஹானா அப்படின்ற மாதிரி சொல்லிப்போம். இங்கே பாரு அதெல்லாம் அது வந்து ஒரு காலம் அப்படி இருந்தேன் நான், பட் எப்படி உன்னை எனக்கு பிடிச்சிச்சுலாம் தெரியாது, ஆனால் எனக்கு இப்போ உன்னை ரொம்ப பிடிக்கும்ட்டே, நான் வந்து உன்னை இப்போ ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என்னை விட்டு நீ போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வந்து பார்த்துட்டே இருப்பானா. அப்போ நம்ம டேயாங் வந்து மெதுவாக நம்ம ஜேகே கணத்தை பிடிச்சி ஒரு மாதிரி கிஸ் பண்ணுவான், சாஃப்டாக தான் கிஸ் பண்ணுவான்.
பண்ணுவோம். நம்ம ஜேகேக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கும். அவனுமே ரிட்டர்ன் கிஸ் பண்ணுவான். கிஸ் பண்ணிட்டு அன்னைக்கு நைட் அவங்க 2 பேருமே ஒன்றா இருக்காங்க. சொல்லப்போனால் அது வந்து எப்படி சொல்ல, ஒரு லவ் மேக்கிங் தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ வந்து 2 பேத்துக்கும் புரிதலாக அந்த லவ் மேக்கிங் போயிட்டுருக்கும். நம்ம டேங் நினச்சிருப்பான், சரி காலைல போதையில் தான் பண்ணியிருப்பான், மறந்துருப்பான் அப்படின்னு நினச்சி டேங் என்ன பண்ணுவான், எந்திரிச்சு அவன் நம்ம ஜேகே எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அவனோட ரூமில் போய் குளிச்சுட்டு வருவான். ஜேகேக்கு வந்து இதெல்லாம் நினச்சி ஜேகேக்கு வந்து டோட்டலாக எல்லாம் மறந்துருக்கும். அன்றைக்கி நடந்த நைட் எல்லாமே மறந்துருக்கும் மார்னிங்கு. ஸோ என்ன பண்ணியிருப்பேன், என்னடா நம்ம ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சிருக்கும், ஒரு முறை வாமிட் பண்ணியிருப்பான், அவன் கழட்டி வச்சிருப்பான் போல் அப்படிமா சொல்லிட்டு ஜேகே வந்து அது பெருசாகவே எடுத்துருக்க மாட்டான். ஸோ அவன் பாட்டுக்கு போய் என்ன பண்ணுவான், ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு குளிச்சுட்டு வெளியே வருவான். வெளியே வரப்போ நம்ம டேயாங் வந்து எப்பயும் போலயே ஃபுட்டெல்லாம் சமைச்சு வச்சுருந்துருப்பான். ஏன்னா அந்த கொஞ்ச நாள் வந்து ஃபுட்டு எதுவுமே சமைச்சிருக்காமல் இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபுட்டெல்லாம் சமைச்சிட்டு ஜேகே எப்போ வெளியே வருவான் அப்படின்ற மாதிரியே டேயாங் வந்து வெயிட் பண்ணியிருப்பான். ஜேகே வெளியே வரான், ஃபுட்டை பார்க்குறான். ஜேகே நம்ம டேயாங் பார்க்குறான். பார்த்துட்டு என்றைக்கும் இல்லாத கதையாக இன்றைக்கி உட்காந்து அவன் வந்து ஃபுட்டை சாப்பிட்டு நீ வந்து எப்பயும் போலயே இரு, இப்போ வந்து எதுக்கு நீ வந்து ஃபுட்டு சமைச்ச அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்போ வந்து நம்ம டேயாங் சொல்லுவான், இல்லை எனக்கு சமைக்கணும்னு தோணுச்சு, நான் சமைச்சேன் அப்படிமா சொல்லிப்போம். ஓ அப்படியா, எனக்கு பசிச்சு அதனால தான் நான் சாப்பிட்டேன், நீ ஒன்றும் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். இப்படி போகிறப்ப டேயாங் எப்படி இருக்கும், என்னடா நைட்டு தான் கதையாக அளந்த, இப்போ என்னடா எதுவுமே நடக்காத மாதிரி போய்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்போயே டேயாங் புரிஞ்சு சரி எல்லாம் மறந்துட்டான் போல அப்படிமா சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் வெளியே எதுவுமே சொல்லிக்கல டேயாங்க. ஸோ அவன் பாட்டுக்கு எப்பயும் போல் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ 1 month முடியுது. ஜேகேக்கும் டேயாங்க்கும் டிவோர்ஸும் ஆகுது. டிவோர்ஸ் ஆகிட்டு அது வந்து அவங்க அம்மா அப்பாட்ட வந்து நம்ம டேயாங்கோட அம்மாவுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அப்படி பண்ண, உனக்கு பிடிக்கலன்னு முதலே சொல்லியிருந்தா நாங்கள் எல்லாமே எதுவுமே நடந்திருக்காதுல்ல, ஒரு வருஷம்டா நீங்கள் ஒன்றா இருந்து. ஸோ இப்போ குடிக்காடா உனக்கு ஜேகே மேலே லவ் வரல அப்படி மாதிரி சொல்லுவாங்க. யாரும்மா சொன்னா உனக்கு வந்து எனக்கு வந்து ஜேகேவை பிடிக்கல, எனக்கு லவ் வரலன்னு, உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும், நான் அவனை அவ்வளோ லவ் பண்ணேன், ஆனால் அவனுக்கு தான் என்னை பிடிக்கல போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் வந்து எதுவுமே பேசாமல் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி பேசுவானா. அவங்க அம்மாவுக்கு அவ்வளோதான் மனசே உடஞ்சிருச்சு. என்னடா பிள்ளை கண்ணெல்லாம் கலங்குற, அழுகாத, அம்மா இருக்கேன்டா, நான் இருக்கேன், வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து நம்ம டேயாங் வந்து ஹக் பண்ணி ஆறுதல் படுத்துவாங்க. ஜேகே அம்மா அப்பாலாம் அங்கே கத்துறாங்க, டேயாங் மாதிரி ஒரு நல்ல பையன் உனக்கு நீ எங்கே தேடினாலும் கிடைக்காது, ஸோ நீ எப்படி வந்து இப்படி பண்ண போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிப்போ அது வந்து இப்போயுமே நம்ம ஜேகே வந்து யோசிக்காமல் அவன் அக்லியாக இருக்கான் அப்படின்ற மாதிரியே பேசிகிட்டு இருப்பான். ஜேகே அப்பாவுக்குலாம் டென்ஷன் ஆயிடுச்சு. ஒழுங்கி பலார்னு கண்ணத்தை வரைஞ்சிட்டு அக்லியாக இருக்கானா, அவன் உனக்கு அக்லியாக அவனுக்கு தெரியுமா, அவன் முடி வச்சிருக்கான்டாண்டி அவன் அக்லியாக இருக்கான்னு அவனுக்கு தெரியுமா, அவன் எவ்வளோ அழகு தெரியுமா, அவன் அவ்வளோ அழகு, அவனுக்கு அவனை பற்றி தெரில அப்படிமா சொல்லிட்டு அவன் மனசளவுலையும் அவன் அவ்வளோ அழகு, அவன் பார்க்குறதுக்கும் அவன் ஏஞ்சல் மாதிரி இருப்பான்டா, உனக்கு அவனோட அழகும் தெரியல, அவனோட மனசும் தெரியல அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து திட்டிட்டு போயிடுவார். ஜேகேக்குமே மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜேகே என்ன நினச்சிட்டான்னா, இந்த மாதிரி கிம்மோட தான் டேயாங் போய் சேர போகிறான், ஏன்னா டேயாங் வந்து கிம்மை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல், இப்போ நம்மளை விட்டுட்டா அப்படி மாதிரி நினச்சிட்டு அவனுக்கு அன்றைக்கி நைட் நடந்து டோட்டலாக மறந்துடுச்சு. ஸோ அதனால் இப்படி நினச்சிட்டு அவன் வந்து டிவோர்ஸ் கொடுத்துருந்துருப்பான். ஸோ டிவோர்ஸ் கொடுத்துட்டு இப்படிலாம் பேச விட்டி அவன் எதுவுமே பேச கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு எப்பயும் போலே காலேஜ் போகிறான். ஆனால் இப்போ ஹான்கிட்ட பேசுகிறானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஹானுமே வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டாகவே இருந்துக்கலாம், எனக்கு உன் மேலே அந்த ஃபீலிங்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம ஜேகேவுமே எனக்கும் அந்த மாதிரி தான், என்னோடய ஃபீலிங்ஸ் மாறிடுச்சு, சாரி அப்படிமா சொல்லிட்டு 2 பேருமே ப்ராப்பராக பேசி பிரேக்கப் ஆகிக்கிறோம். ஸோ இப்படி தான் நாட்கள் எப்படி சொல்ல நாட்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அங்கிட்டு நம்ம டேயாங் 1 month கழிச்சு ஒரு 2 months கழிச்சு டேயாங் வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறான். என்னடா ப்ரெக்னென்ட்லாம் நினைக்காதீங்க, சும்மா ஒரு ஜஸ்ட் கதை, ஓகேங்களா. ஸோ ப்ரெக்னென்ட் ஆகுறான். அங்கிட்டு நம்ம கிம்மு வந்து அந்த 1 monthக்கு முன்னாடி எப்படி சொல்ல டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம டேயாங்கிட்ட வந்து டேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க 2 பேருமே. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, கன்சீவாக இருக்கட்டும் நம்ம கிம்மு கேட்குறான், என்ன டேயாங் நான் எதுவுமே உன்னை பண்ணது இல்லையே அப்படின்ற மாதிரி ஏன் ஒரு ஜஸ்ட் கிஸ் கூட பண்ணது இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இல்லை இது உன் குழந்தை இல்லை கிம், இது வந்து ஜேகேயோட குழந்தை அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் சொல்கிறோம். நம்ம கிம்முக்கு வந்து ஷாக் ஆகுது, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் எனக்கும் அவனுக்கும் எல்லாம் முடிஞ்சு, ஸோ அதனால உண்டான குழந்தை தான் இது, ஸோ என்னோடய குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து உன்னோட லைஃப்பை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம கிம்மு சொல்லுவான், இல்லை நீ வந்து உன்னை வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், நான் உன்னையும் லவ் பண்ணுறேன், உன்னோட குழந்தையும் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன், ஸோ உன்னோட குழந்தையும் நான் ஏற்றுக்கிறேன், ஸோ நீ வந்துடு எங்களுடைய அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இல்லை இது வந்து போக எல்லாருமே தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் போக உன் குழந்தையே இல்லைன்னு உனக்கு வந்து தோண ஆரம்பிச்சிடும், வேணாம் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன், நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன், எனக்கு இந்த வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டியா, நீ கூட மட்டும் இருந்தால் போதும், உனக்கு எப்படி சொல்ல உனக்கு ஹஸ்பண்டாக நான் இருக்கிறேன், சும்மா வச்சு நான் வந்து உன் கூட இருக்கிறேன், ஓகேவா, நான் வந்து உன்னை எந்த விதத்துலையுமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் டே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம கிம்மு பையன் வந்து சொல்லுவான். ஸோ இதை வந்து
டேக் வந்து பிடிக்கல, இல்லை என்னோடய பையன் நானாகவே வளர்த்துக்கிருவேன் கிம், உன்னோட லைஃப்பை பாரு, உனக்குன்னு ஒரு பெஸ்ட் லைஃப் இருக்குது, நான் வந்து அதை கெடுக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறான் கிம்மிட்ட. ஸோ கிம்முமே வந்து அதை புரிஞ்சுக்கிறான். சரி டேயாங் வந்து ஏற்றுக்க மனசு இல்லை போல், அவனுக்கு வந்து ஜேகேவை தான் பிடிச்சிருக்கு, நம்ம என்ன பண்ணாலும் டேயாங்க்கு நம்மளை பிடிக்காது அப்படின்ட்டு ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி பிரேக்கப் ஆன ஃபீலிங்ஸில் அவன் போகிறான். 2 months கழிச்சு நம்ம டேயாங் ஒரு 3 months 4 month ஆகும்ல. ஸோ அப்போ வந்து நம்ம டேயாங் வயிறு தெரிகிறப்ப நம்ம ஜேகே வந்து பார்க்குறான். ஏன்னா ஜேகே நம்ம கிம் வந்து முதல்ல சொல்லியிருப்பான், இந்த மாதிரி எனக்கும் டேயாங்க்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனால் 3 month அப்படின்றப்ப நம்ம ஜேகே வந்து நம்ம டேயாங் வந்து மோஸ்ட்லி பார்க்கக்கூடாதுன்ட்டு அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். பார்க்கவும் மாட்டான். டேயாங்கும் காலேஜ் அவ்வளோவா போயிருக்க மாட்டான். ஓகேங்களா. ஸோ ஒரு 4 month கழிச்சு காலேஜ் போகிறப்ப தான் டேயாங் ஜேகே வந்து பார்த்துருப்பான். பார்த்துட்டு போய் கிம்மை போய் அடிச்சிருவான். அடிச்சுட்டு ஏன்டா உனக்கு வந்து எவ்வளோ தைரியம், இந்த மாதிரி என்னோட எக்ஸ் ஒய்ஃபு உன்னால் கன்சீவாக இருக்கான், நீ வந்து அதை பார்க்காம நீ இந்த மாதிரி பண்ணிட்டு திரியிறியா, ஸோ உனக்கு எப்படி அப்படி மனசு இருக்குது, நீ பிரேக்கப் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அப்படிமா சொல்லிட்டு இவன் வந்து கத்துவான் நம்ம கிம்மை பிடிச்சி. கிம்மு வந்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு எதுவுமே சொல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து அது யாரோட குழந்தைன்னு போய் ஃபஸ்ட்டு கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகேவை பிடிச்சி தள்ளி விட்டு போயிடுவான். உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டி கத்திட்டு இருக்கான். கத்திட்டு என்ன பண்ணுவான், நேராக போய் டேயாங் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் நீ ஏன் கன்சீவ் ஆகிருக்கேன்ட்டு நீ கிம்முட்ட சொல்லியிருந்தா அவன் மாறி இருப்பாள், நீ எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லும். என்னோட குழந்தைய எனக்கு பார்த்துக்க தெரியும், அவங்க வேலை உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் அப்படி மாதிரி கிம்மு நம்ம டே வந்து ரொம்ப கோவமாக சொல்லுவான். அப்போ வந்து ஜேகே சொல்லுவான், இங்கே பாரு இந்த குழந்தை வந்து கண்டிப்பாக அப்பா இல்லாமல் இந்த சொசைட்டியில் வந்து அப்பா இல்லாமல் வளர முடியாது, அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படி மாதிரி சொல்லி ரொம்ப கோவமாக கத்துவான் ஜேகே. ஆனால் டேயாங் வந்து அதை பெருசாக எடுத்துக்குமா, இங்கே பாரு எனக்கு நான் இருக்கேன், நான் வந்து என் குழந்தைய பார்த்துக்க முடியும், எங்கள் அப்பா இருக்கார் எங்கள் அம்மா இருக்காங்க, நாங்கள் பார்த்துக்குருவோம், உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க ஜேகே அப்படி மாதிரி சொல்லிட்டு டேயாங் வந்து போகலான்னு போவானா. அப்போ வந்து நம்ம ஜேகே வந்து திரும்ப கையை பிடிச்சி இழுத்துட்டு, இங்கே பாரு டே, நானே இந்த குழந்தைக்கு அப்பா மாதிரி இருக்கிறேன், நான் நல்லா பார்த்துக்கிறேன் உங்கள் 2 பேர்த்தையும், ஃபஸ்ட்டு வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்ல, பட் இப்போ வந்து உன்னை வந்து என்னால் தனியாக விட முடியாது அப்படி மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் உங்கள் குழந்த மாதிரி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, இது என்னோட குழந்தை, எனக்கு கிம்முக்கு வந்த குழந்தை, நான் பார்த்துக்கிருவேன், அவனுக்கே அதில் அக்கறை இல்லாதப்போ நீங்கள் எதுக்கு வந்து பேசுகிறீங்க அப்படி மாதிரி சொல்லுவான். அப்போ வந்து டேயாங் வந்து ரொம்ப கோவமாக, இங்கே பாருங்கள் இது வந்து என்னோடய குழந்தை, நான் பார்த்துக்க தெரியும், உங்கள் வேலை நம்ம அதை மட்டும் பாருங்கள் அப்படி மாதிரி சொல்லிப்போம். இங்கே பாரு டேம், இந்த லைஃப்பில் உனக்கு தெரியாது, இந்த உலகம் ரொம்பவே மோசம், ஸோ உன்னோட குழந்தையும் உன்னையும் நான் பார்த்துக்கிறேன், இது கிம்மோட குழந்தையா இருந்தாலும் இது என் குழந்த மாதிரி நான் பார்த்துக்கிருவேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு நம்ம டே வந்து நம்ம ஜேகேட்ட வந்து நம்ம டேட்டை வந்து நம்ம ஜேகே வந்து ரொம்ப பொறுமையாக பேசுவோம். இதெல்லாம் கேட்குறப்ப நம்ம டேக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருக்கும், ஏன்னா எப்படி இருந்தவன் இப்படி மாறிட்டானா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஜேகே வந்து எப்போ பார்த்தாலும் மூஞ்சி அடித்த மாதிரி நீ விட்டு போயிடணும் அப்படி இப்படின்னு தானே பேசியிருப்பான். ஸோ இப்போலாம் பேசவாட்டி அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. டே இது உன்னோட குழந்தை தான்டா, இது தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி தான் நம்ம டே மனசில் இருக்கும். பட் டே வந்து அது சொல்ல மாட்டான், ஏன்னா இவனுக்கா ஞாபகம் வரட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுருவான். ஸோ இதை வந்து நம்ம ஜேகேக்கு ஞாபகம் கிடையாது. ஓகேங்களா. டேயாங்குமே பார்க்குறான், சரி இது எவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் தாக்கு பிடிப்பீங்க நானும் பார்க்குறேன், வேணா நம்ம 2 திரும்ப மேரேஜ் பண்ணிக்குவோம், மேரேஜ் பண்ணிட்டு அப்போ பார்ப்போம், நீங்கள் நீ இது மாதிரி பார்க்குறீங்களா இல்லை எப்படி மாற்றி பார்க்குறீங்களான்னு பார்ப்போம் அப்படி மாதிரி சொல்லிப்போம். டேயாங் இப்போ நான் வந்து உண்மையாக சொல்கிறேன், எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படி மாதிரி நம்ம ஜேகே வந்து நம்ம டேயாங்கிட்ட சொல்லுவான். டேயாங்கிட்ட சொல்கிறப்ப டேயாங் வந்து பார்க்குறான், இவன் என்ன டேயாங்கிட்ட வந்து முதலே சொல்லியிருப்பாள், ஸோ இன்டிமேட் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஸோ அப்போ வந்து நம்ம ஜேகேக்குமே நம்ம டேயாங்குமே புரிஞ்சிருக்கும், ஏன்னா அவனோட கண்ணில் உண்மையான லவ்வாக பார்த்துருப்பான் நம்ம டேம். ஸோ அதனால் ஸோ இப்போ தான் சொல்கிறப்ப சரி இப்போ தெளிவாக இருக்கா, இப்போ சொல்கிறேன், இப்போ என்ன தான் பார்ப்போம், சரி ஓகே வாங்க நான் வந்து நாளைக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லுவீங்க. என்ன டேயாங் அம்மா அப்பாவுக்கும் ஓகே தான், அதே மாதிரி ஜேகே அம்மா அப்பாவுக்கும் தெரியும் இது வந்து ஜேகே குழந்த தான் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்குமே ஓகே தான், திரும்ப மேரேஜ் பண்ணுறதுனால ரொம்பவே ஹாப்பியாக தான் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ சும்மா சொல்லக்கூடாது, ஜேகே கூட்டி வந்ததுக்காண்டி கடமைக்குன்னு பார்க்க கிடையாது, உண்மையிலே நம்ம டேயாங்கோட முன்னாடி எழுந்திரிச்சு அவனுக்கு தேவையான சாப்பாடு ஃபுட்டு எல்லாமே பார்த்துக்கிறான். காரில் போகிறப்ப நானே உன்னை கூட்டி போகிறேன், நீ தனியாகவே காலேஜுக்கு போக வேண்டாம் அப்படின்ற சொல்லிட்டு அவனே காலேஜுக்கு மெதுவாக எப்படி சொல்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக முதலாக போவான். பட் இப்போ வந்து டேயாங்காண்டி மெதுவாக போகிறான், அவனுக்கு தேவையான எல்லாமே பண்ணுறான் மெதுவாக. எப்படி சொல்ல ஒரு தாங்குன்னு தாங்குறான்னே சொல்லலாம், ஏன்னா அந்தளவுக்கு ஜேகே வந்து டேயாங் வந்து பார்த்துக்குருவான். டேயாங் சும்மா கிடையாது, அப்பப்போ மூஞ்சி அடித்த மாதிரி நம்ம ஜேகே என்னெல்லாம் பண்ணானோ அதெல்லாம் 2 மடங்காக திரும்பி தரான் தலைவன். ஸோ ஜேகேவை அது வந்து எதுவும் பெருசாக கண்டுக்காமல் அவனை வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அது ஜேகே நம்ம டேயாங்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நம்ம டேயாங்குமே நினச்சிருப்பான். ஸோ அந்த மாதிரியே தானே இருக்கான் அதனால. ஸோ அங்கிட்டு நம்ம கிம்மு ஹானு வந்து கப்புள்ஸ் ஆகிட்டாங்க. எனக்கு ஹான் வந்து போய் சொல்லியிருப்பான்,
ஸோ கிம்முமே வந்து பிரேக்கப் ஆன ஃபீலிங்கில் தானே சுற்றுவான். சரி நம்ம தேடி போன லவ் தான் நம்மளுக்கு கிடைக்கல, நம்மளுக்கு வர்ற லவ்வையாச்சும் நம்ம கைப்பற்றிக்கிருவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்க 2 பேரும் கொஞ்சம் கப்புள்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ இங்கிட்டு தான் நம்ம ஜேகேஓ டேயாங் காட்டுறாங்க. ஸோ டேயாங் வந்து எப்போ பார்த்தாலும் டேயாங் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுவான். பட் இப்போ ஜேகே வந்து பொறுமையாக போகிறான், சிரிச்சிட்டே மழுப்பிடுவான். இந்த மாதிரி தான் கதை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் டேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு 9th மந்த் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஜேகே அம்மா வந்து டேயாங் அப்பாட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி சாரி டேயாங் அப்பான்ற பாருங்க, ஜேகே அம்மா வந்து ஜேகே அப்பாட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி 9 மந்த் ஆயிடுச்சு, குழந்தை எப்போ வேணாலும் பேர்த் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் அம்மா வந்து சரி ஜேகே அம்மா வந்து ஜேகேவோட அப்பாட்ட சொல்லியிருப்பாங்க. ஆமாம் குழந்தைய நல்லா பார்த்துக்கோங்க, என்னோட பேரண்டி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும் இந்த லைஃப்க்கு வந்துட்டு, ஏன்னா நம்மகிட்ட நிறைய காசு பணம் இருக்குது. ஸோ அதே மாதிரி அவனுக்கும் நல்ல காசு பணம் வச்சு நல்லா அந்த ஹாஸ்பிட்டலுக்கே நல்லா பெருசாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவுமே பேசுவாங்க. இதெல்லாம் ஒட்டி கேட்டுருவோம் நம்ம ஜேகே. ஸோ அதை கேட்டு அவன் என்ன நினச்சிக்கிருவான், அப்பாடி இந்த குழந்தை நம்ம குழந்தைன்னே எல்லோரும் நம்பிட்டாங்கய்யா அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பான். ஆனால் அவனை தவிர எல்லாருக்குமே தெரியுது அவனோட குழந்தை தான்னு. ஆனால் அது அவனுக்கு தெரியாது, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நாட்கள் டேஸ் போயிட்டே இருக்க நம்ம டேயாங்க்கு ஒரு குழந்தை வந்து பிறக்குது. அந்த குழந்தையும் ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஆம்பளை பையன் தான். ஸோ டேயாங் இப்போ வந்து அந்த குழந்தைய வந்து தூக்கிக்கிட்டு வரப்போ, இவனுக்கு பாரேன் இந்த மச்சம் அப்படியே எனக்கு இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு அந்த உதட்டு கீழே ஒரு மச்சம் இருக்குல்ல, ஸோ அந்த மச்சம் அப்படியே அந்த குழந்தைக்கு இருக்குமா. அதை கேட்டு அவனுக்குமே ஆமாம் ஆமாம் இது எனக்கு இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு நினைப்பான். ஆனால் டேயாங் வந்து அப்போ கூட சொல்ல மாட்டான் இது உன்னோட குழந்தை தானே. ஆனால் நம்ம ஜேகே வந்து பாரு இந்த குழந்தை நான் பார்த்து பார்த்து வளர்த்தனால என்ன மாதிரியே வந்துருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். டேயாங் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சிரிப்பு தாங்கலை, அங்கிட்டு ஜேகே அம்மா அப்பாவுக்கும் அதே தான். ஸோ என்ன பண்ணுவாங்க, சரி என் பேராண்டியை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் கொஞ்சுவாங்க. இது வந்து டேயாங் பார்க்குறான், சரி இப்போயாச்சும் உண்மையை சொல்லுவோமா அப்படின்னு தான் பார்க்குறான். ஆனால் அப்போ எங்கே ஜேகேவா அவனுக்கு பிறந்த குழந்தை மாதிரியே நினச்சிட்டு அவன் பாட்டுக்கு கையாடக்கால் குச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அது அவனுக்கு பிறந்த குழந்தை தான் தெரிஞ்சு அவன் இன்னும் ரொம்ப சந்தோஷமாவாள். ஆனால் சரி நம்ம டேயாங் வந்து சொல்ல மாட்டா, இன்னும் கொஞ்சம் அலைய விடுவோம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருப்பான். ஸோ குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையுமே பார்த்துக்குருவான். டேயாங் வந்து காலேஜ் போகிறதா அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவான். ஸோ இவன் நம்ம ஜேகே தான் வீட்டு காலேஜ் போயிட்டு வந்து டேயாங் பார்க்குறது, குழந்தை பார்த்துக்கிறதோ அப்படி பார்த்துக்குருவான். எப்படி சொல்ல, நம்ம டேயாங்கை விட அந்த குழந்தைய அவன் தான் பார்த்துக்கிறானா பார்த்துக்கோங்க. அப்புறம் தான் டேயாங் வந்து மெதுவாக ஜேகே ஜேகே அப்படின்ற மாதிரி கூப்பிடுவான். அப்போ வந்து நம்ம ஜேகே வந்து சொல்லிட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம், இந்த குழந்தை வந்து கிம்மோடது இல்லை அப்படின்ற மாதிரி மெதுவாக சொல்லுவான். ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுது, என்ன சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். ஆமாம் இது வந்து உன்னோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். எனக்கு இது தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே சொல்லுவான். இதை கேட்குற டேயாங் வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுது, என்னது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். ஆமாம் எங்கள் அம்மா அப்பா அது மட்டுமா பேசுவாங்கன்னு நினச்சேன் நீ, அப்போ நான் எங்கள் அம்மா அப்பா பேசுகிறத நல்லா தெளிவாக கேட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க இது மாதிரி ஜேகேவோட குழந்தை தான் இதுன்னு அப்பயே சொன்னாங்க, நான் அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன் டே அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஜேகேக்கு வந்து பல்ப் ஆயிரும், நம்ம டேக்கு வந்து பல்ப் ஆயிரும், என்னடா இப்போ நம்ம எவ்வளோ நாள் கழிச்சு ஒழிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சா இது ஒரு செகண்ட் எல்லாம் புட்டுக்கிட்டு போன மாதிரி பேசிட்டானே. அப்போ உன் குழந்தைன்னு தெரிஞ்சுதான் நீ வந்து இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிப்பேன். இல்லை நான் அதுக்கு முன்னாடியே நான் நல்லா இருந்தே பார்த்துக்கிட்டேன், நீ குழந்தை எல்லாரையும் நான் நல்லா பார்த்துருப்பேன், நான் அந்த அளவுக்கு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டே, நீ என் கூட மட்டும் இருந்தாலே போதும் அப்படி மாதிரி சொல்லுவான். ஸோ டேக்கும் இதானே வேணும். ஸோ அவனுமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறான், சரி ஓகேன்ட்டு. ஸோ அவங்களோட லவ் இதே மாதிரி ரொம்ப க்யூட்டாக ஹார்ட்டாக அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இது கொஞ்சம் மொக்கையாக இருக்குல்ல, எனக்கே தோணுது அது மொக்கையாக தான் இருக்குன்ட்டு. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு நல்ல எஃப்எஃப் கொண்டு வரேன் ஓகேங்களா. ஸோ அவங்க அதோட லைஃபோட முடிஞ்சிடும். ஸோ இந்த எஃப்எஃப் இதோட முடிஞ்சு ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செகண்டு இதை விட நான் ஒரு நல்ல பெஸ்ட்டு ஸ்டோரியாக கொண்டு வரேன். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். 5 நாள் லீவ் இருக்குல்ல, முடிஞ்ச அளவுக்கு என்னால் வாய்ஸ் ஓவர் பண்ண முடிஞ்சால் நான் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ரொம்ப சாரி, ஏன்னா இந்த சீரியல் எனக்கே தெரியுது நல்லா இல்லைன்ட்டு. ஸோ அவ்வளோதான், பார்த்துருங்க, சேஃபாக இருங்க. அடுத்து நம்ம நல்ல எஃப்எஃபாக கொண்டு வரேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.